ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். மலைகள் நிறைந்த மண் வாசனையோடு கூடிய ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு வெளியில ஒருத்தர் ஒரு சின்ன டீ கடை ஒன்று நடத்திட்டு வராரு. அது டீ கடைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சின்ன பந்தல் போட்டு அங்க தினம் வரக்கூடிய ஒரு 4-5 பேருக்கு டீயை போட்டு கொடுத்து அது மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப வருமானத்துல அவர் அந்த கடையை நடத்திட்டு வராரு. ஒரு நாள் அவரு தன்னுடைய வீட்டுல இருந்து தன்னுடைய கடைக்கு நடந்து வர்றப்போ அந்த பாதையில அவருக்கு ஒரு பழங்காலத்து துளையிடப்பட்ட ஒரு நாணயம், அதாவது ஹோல் இருக்கக்கூடிய ஒரு காயின், அதை அவருக்கு கிடைக்குது. அதை எடுத்து பார்த்த உடனே அவருடைய முகத்துல ஒரு மலர்ச்சி. எதனால இந்த மலர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்றதை இவர் கேட்டிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி துளையிடப்பட்ட நாணயம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம், அவங்க எல்லாம் சீக்கிரமா ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றதை இவர் கேள்விப்பட்டிருக்காரு. இப்போ அவருக்கேல இந்த நாணயம் கிடைச்சிருக்கு. அதனால அவரு ரொம்ப சந்தோஷமா அந்த காயினை எடுத்து நல்லா தொடச்சி தன்னுடைய கோட் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறாரு. கோட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் குளிர் நிறைந்த பகுதி, அதனால அவர் எப்பயுமே கோட் போட்டுட்டு தான் இருப்பார். அதுக்குள்ள அவர் வச்சுட்டு தன்னுடைய கடைக்கு போய் அங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரியில இருந்து மாணவர்கள் எல்லாருமே அந்த மலைகளை சுத்தி பார்க்கறதுக்காக வராங்க. வந்தவங்க எல்லாம் மலைகள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்போ சுத்தி பார்த்தா எதுவுமே இல்லை. இவருடைய அந்த சின்ன டீ கடை மட்டும்தான் இருக்கு. சரி, அங்க போலாம் அப்படின்னு அந்த கடையை நோக்கி எல்லாருமே வராங்க. அந்த மாதிரி வரத பார்த்த உடனே இவருக்கு ஏற்கனவே காலையில அந்த காயின் கிடைச்சதே பெரிய சந்தோஷம். இப்போ இவங்க எல்லாம் வர உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய மகனை கூப்பிட்டு, நீ போய் இன்னும் கொஞ்சம் பால் சர்க்கரை எல்லாம் வாங்கிட்டு வா, நம்ம எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மகனும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. உடனே இவரு நல்லா இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு பாலை நல்லா சுண்ட காய வச்சு நல்ல டீ போட்டு மணமா சுவையா சுட சுட எல்லாருக்கும் டீ கொடுக்கறாரு. அதை வாங்கி குடிச்ச எல்லாருக்குமே முகத்துல ஒரு புத்துணர்ச்சி. என்னன்னா, இந்த மாதிரி டீ நாங்க குடிச்சதே இல்லை, ரொம்ப சுவையா இருக்கு, இந்த டீ குடிக்கிறதுக்காகவே தினம் தினம் இங்க வரலாம் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பாராட்டிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீயோட சுவைக்காகவே மத்தவங்க சொல்றதை கேட்டுமே நிறைய பேர் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறமா அவரு தன்னுடைய மனைவியோட உதவியை எடுத்துக்கிட்டு அவரு அந்த மாலை நேரத்துல இருக்கக்கூடிய சிற்றுண்டிகள், இந்த வடை பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி போடுறது எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே அவங்களுக்கு நல்ல சேல் ஆகுது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்ட வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கு போறாங்க. இவங்க நல்ல பணம் பேர் புகழ் எல்லாமே இவங்களுக்கு சேர்ந்துருச்சு. இவர் எப்பயுமே அந்த கோட் பாக்கெட்ல இருக்கும்ல, அந்த ஹோல் இருக்கக்கூடிய காயின், அந்த துளையிடப்பட்ட நாணயம், அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. எல்லா வேலை செய்யறதுக்கு முன்னாடியுமே அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே தான் அவரு அந்த வேலை செய்வாரு. ஏன்னா அது வந்ததுனாலதான் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றத அவர் நம்புறாரு. அதனால தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே தான் அந்த வேலைகள் எல்லாம் செய்வாரு. ஒரு நாள் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, அந்த நாணயத்தை எடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு கிடைச்சது இல்லையா அந்த பழையகாலத்து துளையிடப்பட்ட நாணயம், அது இல்ல, இது சாதாரண ஒரு காசு தான் இவர்கிட்ட இருக்கிறது. இது பார்த்த உடனே இவருக்கு அதிர்ச்சி. உடனே அவங்க மனைவி கிட்ட, இது என்ன இப்படி மாறிடுச்சே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க உங்களுடைய கோட் ரொம்ப தூசியா இருந்ததுனால நான் ஒரு நாள் உதறினேன். இந்த மாதிரி உதறப்போ உங்க பாக்கெட்ல இருந்த அந்த காசு, துளையிடப்பட்ட அந்த காசு எங்கேயோ போய் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ தேடினேன், அது திரும்ப கிடைக்கல.
அதனாலதான் நான் இந்த காசை கொண்டு வந்து உங்க பாக்கெட்ல போட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே அவரு இது எப்ப நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு என்னைக்கு அந்த துளையிடப்பட்ட அந்த பழங்காலத்து நாணயம் கிடைச்சதோ அதுக்கு மறுநாளே இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவரு தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு, அந்த காசு வந்ததுனாலலாம் எந்த அதிர்ஷ்டமும் இல்லை, அந்த காசு வந்ததுனால அதிர்ஷ்டம் வந்து நம்ம கண்டிப்பா முன்னேறிடுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சதுதான் நம்மள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்றத அவரு புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அவருடைய தொழில்ல முழு ஈடுபாடோட அவரு தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். அதே மாதிரி நம்மளுடைய 2 கைகளோட நம்மளுடைய இந்த நம்பிக்கை அப்படின்ற கைய கூட சேர்த்துக்கிறப்போ நம்ம வாழ்க்கையில ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப ஈஸியா நம்ம போய் சேர்ந்துடலாம். ஒரு விஷயத்துல வெற்றி பெற்ற பிறகு நான் ஜெயிச்சிட்டேன், அதனால கண்டிப்பா நான் வாழ்க்கையில நல்ல நிலைமையில தான் இருப்பேன், பணக்காரனா தான் இருப்பேன் அப்படின்னு நம்புறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் கண்டிப்பா ஜெயிச்சு நான் நல்ல நிலைமைக்கு போவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நம்ம வெற்றிக்கான படிக்கட்டுகள் தான். தேங்க்யூ ஆல். பாய்.